உடன்பிறப்புகளே, மத்தியான வேலை, குட் ஆஃப்டர்நூன் டைம். உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நான் இப்போது உங்கள் கிட்ட என்னுடைய உடலுக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சியை சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் காலையில் 6 மணி இருக்கும். நான் வீட்டிலேருந்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கேட் லாக் பண்ணியிருந்துச்சு. வந்துட்டு அப்படியே இந்த கேட் மேலே அப்படி கையை வச்சுக்கின்னு அப்படியே வெளியில் பார்த்துனேங்க. அப்புறம் ஏதோ ஒரு சுருக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் ஆச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அந்த ஃபீலிங். உடனே கையை எடுத்துட்டு அப்படி இப்படின்ட்டு என்னை சரி பண்ணி பார்த்தேன். ஏதோ ஒன்று என்னாச்சும் என்னை இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அந்த சமயத்தில் வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க. என்னுடைய பெரிய மகள் அனிதம்மா அன்னத்துக்கு கருத்து வந்து வெளியே வந்துச்சு. டேடி என்ன பண்ணிக்கிற டேடின்னு கேட்டுச்சு. இல்லைம்மா இப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் லேட் பண்ணேன். ஏன் டேடி என்ன பண்ணுக்குற, என்ன ப்ராப்ளம்? இல்லை, எனக்கு எதுவும் ஒரு மாதிரி நோகுதுமா, இந்த செஸ்ட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ளே இதெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ அழுத்துற மாதிரி ஒரு மாதிரி நோவுது. ஏதோ ஒரு மாதிரி திடீர்னு நோவுதுண்ணா. ஏன் டேடி எப்படி நோவுது? கை கீழே விட இந்த கையை அப்படியே இது பண்ணு. அது நானும் பண்ணிட்டு அப்படி பண்ணேன். ஏன் டேடி எப்படி இருக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேணாம்மா, சும்மா ஏதோ நோவுது. அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கராமரான்னு நிறுத்தி தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஆளுக்கு வெளியே வந்துட்டாங்களாம். என்ன டேடி என்ன செஸ்ட் நோவுதா? இல்லை ஏதோ அது அன்யூஸாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. சரி, உடனே அவங்க லேட் பண்ணாமல் வீட்டில் கார் இருந்துச்சு. கார் எடுத்துக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் சொல்லிட்டு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாங்க. சரி, நானும் வேலைக்குன்னு சொல்கிறது மாதிரி இல்லை. சரின்ட்டு போகலாம் சொல்லிட்டு உள்ளே போய் உக்காந்துட்டு எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து போயிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் லெவலில் அது போயிட்டு ரைட் டர்ன் போனாக்கா அங்கே லெஃப்ட் சைடில் ரோட்டில் ஒரு காவியா கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, டிஸ்பென்சரி. அப்புறம் சரி சில சொன்னாங்க, சரி இங்கே பக்கத்துலேயே இருக்குது, பக்கத்தில் போய் பார்க்கலாமா? அப்புறம் ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க. அப்போது அனிதம்மா நோனோ கமெண்டாடி நேராக இதுக்கு போயிடலாம், சரி ஜான்ஸுக்கு போயிடலாம், இங்கே அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம நேராக ஜான்ஸுக்கு போயிடலாம் சொல்லிட்டு என்னை கூட்டின்னு போச்சு. கூட்டின்னு போனோன்னே ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்துச்சு. அப்புறம் அங்கே இந்த விசேஷ டிபார்ட்மெண்ட் என்ன எமர்ஜென்சி கிட்ட ஒரு 2 3 நர்ஸுங்க ஒரு வண்டியெல்லாம் வச்சுக்கின்னு அவங்க பாட்டுக்கு எனக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிற மாதிரி நின்றாங்க. அப்புறம் அங்கே டாக்டர் கூட ஒருத்தர் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போய்ட்டு எனக்கு காரில் போய் இறங்கினோன்னே அப்புறம் 2 பேர் கார் கிட்ட வந்தாங்க. வந்துட்டு என்ன விஷயம் என்ன? நோ டாக்டர், டேடிஸ் அவர் ஏதோ சொல்கிறார், ஏதோ செஸ்ட்டு பெயின் ஆகுதுன்னு. அப்புறம் உடனே அங்கேயே அந்த டாக்டரை அத்தை காதில் மாட்டிக்கின்னு டெம்பரரி இமீடியட்டாக என்ன அங்கே என்னென்ன டெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, நீங்கள் சரி நீங்கள் அதில் படுங்க, அந்த ஏற்கனவே ரெடியாக இருந்துச்சு இல்லையா அந்த ஸ்ட்ரக்சரில் படுங்க. நான் சொன்னேன், இல்லை வேண்டாம் பரவாயில்ல, நான் நின்றுனேங்கிறேன். இல்லை ஹாஸ்பிட்டல் போனோம், இமீடியட்டாக நாங்கள் கூட்டின்னு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இல்லை பரவாயில்ல வாங்க போகலான்ட்டு நான் நடந்தே போனேன். ஹார்ட் பேஷண்ட்டு ஹார்ட் கம்ப்ளைண்ட்டு வந்து நான் நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் என் பின்னால் வச்சா எல்லாம் வந்தாங்க. அப்போது அவங்க போனோடனே அங்கே லிஃப்ட்டில் கொண்டு போனாங்க. அங்கே பண்ணிவிட்டு உடனே எனக்கு ட்ரிப்ஸு அது இது
கொஞ்ச நேரத்தில் என்னென்னாச்சோ டெஸ்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. யாரோ டாக்டர் வந்தாங்க. வந்தாங்க என்னோட நிலைமை அந்த மாதிரி இருந்துக்குது. அந்த டாக்டர் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இனிட் வெரி ஸ்பெஷல் அது இம்மிடியட் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு யாரோட வந்தாங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. பண்ணிட்டு சில நாங்கள் கூட்டு போனாங்க. ஒரு இடத்துக்கு ஏதோ அங்கங்கே ப்ளட் டெஸ்டிங் அது இது என்னென்னாச்சோ அவங்க எடுத்துக்கினாங்க கலெக்ஷன் பண்ணிவிட்டு சரி கொஞ்ச நேரம் அப்படி வெயிட் பண்ணியிருந்தாங்க. வெயிட் பண்ணிட்ட பிறகு இந்த பிளாக்கேஜஸ் ஏதோ டெஸ்டிங் ஆகுது. அது பிளாக்கேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு அவங்க டெஸ்ட் பண்ணாக்கா பண்ணிவிட்டு நான் பம்ப் ஆகிட்டாங்க. அது என்னவோ பிளாக் ஆகிட்டு அது பம்ப்பு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அப்புறம் அதை எடுத்துகிட்டு திருப்ப வேறு எங்கேயே வச்சுட்டு அங்கேயே பண்ணாங்க. அப்புறம் கொஸ்டின் கொஞ்சம் போச்சு. அப்புறம் திருப்ப இங்கே வச்சாங்க இன்னும் அது ஒர்க் ஆகலை. இங்கே வச்சாங்க அங்கே வச்சாங்க. ஸோ தே ஃபவுண்ட் டோட்டலி 9 blockages இருக்குது. அது ரொம்ப வெரி சீரியஸ் மேட்டர். அது எல்லாருக்கும் இருந்தாக்கா 2 3 4 5 1 2 தான் இருக்கும். 9 இதாக்குதுன்னு சொல்லிட்டு அது எனக்கு சேவையோட ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் கொடுத்தாங்க. பண்ணிவிட்டு எனக்கு வேறு அப்போ எவ்வளோ வயசு இருக்கும், இப்போ இந்த ஒரு 10 வயசு கம்மி பண்ணிங்கள்ல. ஓகே இப்போ 82னாக்கா அப்போது 72 அந்த மாதிரி என்ன இருக்கும். அப்போது என்னை பார்த்துட்டு டாக்டர்ஸுக்கும் 2 நாள் வச்சுருந்தாங்க. சேவையோட ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் அது இது பண்ணுற மாதிரி இல்லை, ஆப்ரேஷன் அது இது பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு ஐடியா இல்லை, அதெல்லாம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை சொல்லிட்டு என் டாக்டரை அப்புறம் வீட்டில் முக்கியமானவங்களாம் கூப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குது. இவர் இந்த கண்டிஷனில் இவர் ஆப்ரேஷன் பண்ணி அவரை சுகப்படுத்தினாக்கா நாங்கள் டாக்டர் வி ஷுட் நாட் டெல், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, நெகட்டிவாக சொல்லக்கூடாது, இருக்கிறத சொல்கிறோம். வி ஹேவ் டு டெல் த ஃபேக்ட். இந்த மாதிரி இருக்குது. ஒரு 2-3 நாள் ஆகிப்போச்சாங்க ஹாஸ்பிட்டலில். அப்புறம் பெட்டர் இன்றைக்கி வீட்டுக்கு கூட்டின்னு போய்டுவோம் டாடியை. வீட்டில் கூட்டின்னு போய்ட்டு அவரை ஹாப்பியாக வச்சுட்டு இருக்கோம். ஒன்றும் அப்படியே ரொம்ப சீரியஸாக கூட இல்லை. யூ கேன் சர்வைவ் ஃபியூ டேஸ் எல்லாம் இருக்கலாம். நீங்கள் என்ன ஃபியூ டேஸு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னுடைய மகள் அனிதம்மாவுக்கு ரொம்ப யோசனை பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவர் ஒரு 5 years பெரிய லெவலில் அது ஒர்க் பண்ணியிருந்துச்சு. இந்த ஜப்பான் கம்பெனியில் எல்இடி கம்பெனி இல்லை, ஷி வாஸ் எ மேனேஜர் ஜப்பான் எல்இடி கம்பெனியில். இங்கே இந்த ஒரு பேக்கரியெல்லாம் இருக்குது. என்ன இது பேக்கரி, ஒரு பெரிய பேக்கரி. ஓகே, அங்கே வந்து அவங்களுக்கு கம்பெனி இருந்துச்சு. ஸோ ஷி வாஸ் எ மேனேஜர் இல்லை. அது உடனே யார் யாரையாக கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி டேடிக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறாரு, அவருக்கு என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் டாக்டர் இருக்கிறாங்களா சொல்லிட்டு ஆளாளும் கேட்டாக்கா எல்லாம் டீம் ஒர்க்கு எல்லாம் ஹை லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் மீட் பண்ணி கட்சியில் அங்கே ஒக்காட் என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே ரொம்ப எக்ஸ்பர்ட் டாக்டர் ஒருத்துக்கிறாரு, விவேக் ஜவாலி சொல்லிட்டு ஒருத்துக்கிறாரு. அவரை நீங்கள் இமீடியட்டாக இது பண்ணணும். அப்புறம் உடனே இந்த டாக்டர் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை நான் உடனே வந்து பார்க்கணும், எப்படி வர முடியும், என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை டாக்டர் நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும். சரி வாங்க சொல்லிட்டு ரூட்டெல்லாம் சொல்லுவார். வீட்டில் ஒரு 10-15 மினிட்ஸுக்குள்ளே அங்கே போயிட்டு என்னுடைய இங்கே 9 blockages அது இது இன்னும் டாக்டர் ரிப்போர்ட்டுகளெல்லாம் வாங்கி எடுத்துக்கின்னு ஃபைல் வச்சுக்கின்னு வந்துட்டேன். டாக்டர்கிட்ட காட்டிட்டேன். டாக்டர்கிட்ட பார்த்துட்டாக்கா அவர் ஒன்றும் சொல்ல அவர், ஏன்னா 9 blockages, இவருக்கு ஹை சுகர் இருக்குது. ஓகே பெட்டர் யூ கம் டுமாரோ, அன்றைக்கி ஃப்ரைடே, யூ கம் டுமாரோ சாட்டர்டே வந்து அட்மிட் பண்ணுவோம், வில் டூ தி நீட்ஃபுல் அப்படின்னோடனே சரின்ட்டு டாக்டர் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்லி அவங்ககிட்ட டிஸ்சார்ஜ் எல்லாம் வாங்கிக்கின்னு இங்கே வந்து என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு சுகரெல்லாம் ஜாஸ்தி இருந்துச்சு. இவங்கள மாதிரி தான் அவங்களும் பல விதமான டெஸ்ட்டுங்கெல்லாம் பார்த்துட்டு சுகரும் ஹையில் இருந்துச்சு. 300 to 400 இருந்துச்சு. எனக்கு அதுதான் நார்மல் மாதிரி, எனக்கு எப்போவுமே சுகர் ஹை லெவல்லே தான் இருக்கும். அப்புறம் அவரும் சொன்னார் சுகர் பற்றி கவலை இல்லை, மண்டே நெக்ஸ்ட் டே சண்டே மண்டே 10 o'clock ஆப்ரேஷன் அப்படின்னா.
அது திடீர்னு 10 o'clock ஆப்ரேஷன் சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துக்கினாங்க. ஒத்துக்கின பிறகு அன்றைக்கி 10 o'clock ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போய்ட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பார்த்தாக்கா உள்ள எல்லாம் இந்த டியூபுகளெல்லாம் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு, இந்த பழைய மோரியில் எல்லாம் ட்ரைனேஜ் பிளாக் ஆகிட்டு எல்லாம் தண்ணியெல்லாம் வெளியே வந்துக்குன்னு அந்த பைப்புங்கெல்லாம் ஒடிஞ்சிட்டுக்குது. அந்த மாதிரி இவருக்கு அந்த காட்சியை தெரிஞ்சுக்குது. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தாக்கா எல்லா பைப்புங்கள்லாம் நரம்புகள்லாம் டேமேஜ் ஆகிட்டுக்குது. அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. சரின்னு சொல்லிட்டு 4 இம்பார்ட்டண்ட்டு மெயின் பைப்பு வந்துருக்கு. அதுக்கெல்லாம் மெடிக்கல் வேர்டுங்கன்னா தெரியல. அது அவங்க எனக்கு ப்ரிகாஷன் அந்த ஹார்ட்டை எடுத்துகிட்டு வேறு ஹார்ட்டை வச்சுட்டு மெஷின் ஹார்ட்டோ இல்லை ஏதோ ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு என் ஹார்ட்டை மேக்ஸிமம் எல்லாம் அவங்க 4 பீஸை கட் பண்ணிட்டு அந்த ஹார்ட்டை கையில் எடுத்துனாங்களா இல்லை எங்கே வச்சு டேபிள் வச்சுனாலே தெரில. மொத்தத்தில் அந்த 4 மேஜர் பைப்புகளில் கட் பண்ணிவிட்டு ஃபுல் சர்வீஸ் ஃபுல் ஹார்ட் உள்ள என்னென்ன க்ளீன் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த நர்ம்புகளெல்லாம் எல்லாம் கட் பண்ணி போட்டாக்கா அவ்வளோ பெரிய நர்ம்பு பைப் வேணுமாச்சு. எங்கேருந்து போகிறது, உன் பாடியில் தான் எடுக்கணும் சொல்லிட்டு பாருங்கள். இங்கே காலில் இருக்குது, நான் காட்டுறேன். அப்புறம் இந்த கால்லேருந்து ஒரு 2 மீட்டர், இந்த கால்லேருந்து ஒரு 1.5 மீட்டர், அந்த மாதிரி 2 3 ஒயர் டியூப்கள்லாம் எடுத்து எல்லாத்தையும் அங்கங்கே கனெக்ஷன் எடுத்து அந்த பைப்பை இந்த ஹார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி காலையில் ஸ்டார்ட் பண்ண ஆப்ரேஷன் சாயங்காலம் 7 மணி வரையும் நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் ஆப்ரேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணிட்டு எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ். அப்புறம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வார்டு கலந்தாங்க. வார்டு கொண்டு ஸோ இஸ் வெரி ஹாப்பி. ஸோ வி டிட் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி இந்த ஆப்ரேஷன் ஆச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் 2வது நாள் செகண்ட் டே ஆச்சு. இது 3rd டே. 3 days விட்டுட்டு 4th டே டிஸ்சார்ஜ். 4th டே நான் டிஸ்சார்ஜ். என்ன மாதிரி கேஸ் அது? 4th டே யூ ஆர் ஆல்ரைட். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது ரஃபாக ஒரு 15 to 18 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் கிடச்சிச்சு. நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக தைரியமாக இருக்கலாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு போகலாங்க. அப்புறம் இந்த பில்லுகளெல்லாம் ஆச்சு. அப்புறம் பிளட்டு டெஸ்டிங், அந்த பிளட்டு வேணுமா இருந்துச்சு. அந்த பிளட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான இவங்க தான் இருக்கிறாங்க. ஒரு 2 குருமானவர்கள், ஃபாதர் ஜாய், இந்த மகளுக்கு காலேஜில் அங்கே அவளை ஒன்றா படித்தவங்க. அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் பிளட் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு பெரிய அந்த ஜப்பான் கம்பெனிலேருந்து ஒருத்தர் இருந்தார், அவர் பிளட் கொடுத்தாரு. அவர் மற்ற ஒரு டீச்சர், ஃபிசிக்கல் டீச்சர், அவர் கொடுத்தாரு. இன்னொருத்தர் யாரோ கொடுத்தாங்க, சொல்லக்கூடாது, சமயத்துக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் ஆச்சு. நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்து சேர்ந்தேன். பாருங்க, இங்கே எல்லாம் காட்டணுமா? இங்கே வந்து அவ்வளோ தூரம் ஆப்ரேஷன் கிடைச்சி இயர். அப்புறம் இந்த நரம்புகள்லாம் இந்த மாதிரிலாம் எனக்கு சிகிச்சை, அறுவை சிகிச்சை நல்ல மாதிரியாக ஆகிட்டு நான் இப்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன்.